வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் அமர்ந்து பூலோக மக்களைப் பற்றிப் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது மகாலட்சுமி தன் அழகைப் பற்றியும் மக்கள் தன்னை எவ்வளவு ஆசைப்படுகிறார்கள் என்றும் பெருமை பேசினார். நான் அழகாக இருப்பதால்தான் என்னை எல்லோரும் தங்கள் வீட்டிற்கு அழைக்கின்றனர் என்று அகங்காரத்துடன் கூறினார். மகாலட்சுமியின் அகங்காரத்தைக் கண்ட விஷ்ணு, தேவி உண்மையான அழகு உள்ளத்தில்தான் உள்ளது என்றார். அதை ஏற்காத மகாலட்சுமி, கருமையாக இருக்கும் உங்களைப் போன்றவர்களுக்கு அழகை பற்றி என்ன தெரியும் என்று கேட்டார். இதைக் கேட்டு விஷ்ணு, எந்த அழகு மீது நீ கர்வம் கொண்டாயோ அந்த அழகு இல்லாமல் உருவமில்லாதவளாகப் போ என்று சபித்தார். தன் தவறை உணர்ந்த மகாலட்சுமி பூலோகம் வந்து கடும் தவம் செய்து தன் உருவத்தை மீண்டும் பெற்றார். தவத்தின் மூலம் மகாலட்சுமி தன் அழகை மீண்டும் பெற்றதோடு முன்பு இருந்ததை விட அதிகமான ஞானத்துடனும் ஒளியுடனும் திகழ்ந்தார். இந்த கதை நமக்கு உணர்த்தும் பாடம் என்னவென்றால், உடல் அழகு நிலையற்றது. பிறருக்கு தீங்கு செய்யாத நல்ல மனமும் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உதவும் குணமும் தான் உண்மையான அழகு. இந்த ஞானத்தைப் பெற்று உங்கள் வாழ்க்கையில் ஒளியை பரப்புங்கள். மேலும் இது போன்ற ஆழமான ஆன்மீகத் தகவல்களுக்கு எங்களை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.